ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா திரும்பி நம்ம ஸ்விக்கி தான் கைஸ் ஓட்டுறோம். ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார் கமெண்டில், ஷார்ட்ஸ் போடாத ப்ரோ விளாக் பண்ணி போடுங்க அப்படின்னாரு. சரி, அதான் நம்ம இன்றைக்கி விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 7 மணிக்கு நம்ம ஷிஃப்ட் புக் பண்ணி வச்சிட்டோம். வந்து ஒரு 7 மணி போல் லாகின் பண்ணிட்டோம். இன்றைக்கி 7 to 11 தான் நம்ம ஓட்ட போகிறோம். சூப்பர் ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கு இப்போ தான் வந்திருக்கோம். லேட்டுன்னு போட்டு விட்டாங்க. அதுக்குள்ளே நமக்கு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம இப்போ தான் பிக் பண்ணிட்டு கிளம்பியிருக்கோம். லேட் ஆகிடுச்சு கைஸ் ஃபுல்லாக. ஏன்னா நம்மளுக்கு இந்த மால் சைடு விழுந்தாவே எப்போவுமே லேட் ஆகிற மாதிரி இந்த டைமும் அதே மாதிரி லேட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு ட்ராப்பு. பிஸியான ரோடு கைஸ். இது ப்ரோசன் மால் ரோடு. இது வந்து சரியான பிஸியான ரோடு. எப்போவுமே நமக்கு இந்த சைடு விழுந்தால் தான் ஒரு இது வேறுங்க. பின்னாடி ஆரன் அடிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம இப்படி போய் இப்போ இப்படிக்கா போய் நம்ம அப்படிக்கா யூட்டன் போட்டு வரணும். ஆர்டர் நான் கரெக்டாக பார்த்துருந்தா நான் வண்டி வெளியிலேயே போட்டிருப்பேன். மாலுக்கு வெளியே உள்ளே கொண்டு போயிருக்க மாட்டேன். நம்ம எப்படியோ திருப்பி இப்போ வந்த ரோட்லேயே தான் நம்ம திருப்பி அந்த சைடு ரோட்டில் போடணும். டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வசமாக மாட்டினோம் போல். சரியான டிராஃபிக்காக இருக்குது. கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கணபதி போகிற வழியில் அந்த அத்திப்பாளைய ரோடு இருக்குல்ல, அங்கே தான் ஹெவி டிராஃபிக். இந்த சைடு ஆர்டர் எடுத்தாவே தான் கைஸ் ப்ராப்ளம். நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் இருக்க லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த எங்கேயாவது லொக்கேஷன் காட்டுது, கால் பண்ணுவோம். நேம் ப்ரோ? ஓகே கேஷ். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. அந்த ஆர்டருக்கு எவ்வளோ 47 ரூபா வந்திருக்கு கைஸ். பாருங்கள், அதுக்குள்ளேயே நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் அடிச்சிடுச்சு கைஸ். 24 ரூபா. வாங்க போய் பிக் பண்ணலாம். ஆனால் 6921 செகண்ட் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. அங்கே ஒரு ப்ரோ வந்துட்டு நம்ம என்ன விளாக் பண்ணுறேன்னு கேட்டாங்க. நான் ஸ்விக்கி விளாக் பண்ணிட்டுக்கேன் போ அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு நம்ம பேஜ் நேம் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டார் அவர். சரி வாங்க நம்ம போய் செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் தான் இருக்குது கைஸ். நம்ம முன்னாடி நின்றுருந்தோம் நினச்சிருந்தோம். அந்த அண்ணா பார்த்தா நம்மளுக்கு பின்னாடி நின்றுருந்துருக்காரு. நம்மளுக்கு லொக்கேஷன் முன்னாடி காட்டிடுச்சு. அக்காவா? நேமுங்கக்கா? ப்ராஃபில்னு இருக்குது. ப்ராஃபில்னு தான் எனக்கு. ப்ராஃபில் தானே நேமு? ஓகேங்கக்கா. கைஸ் செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வந்திருக்குன்னா 25 ரூபா வந்திருக்கு. பக்கத்தில் தான் நம்மளுக்கு இந்த ஆர்டர் விழுந்தது கைஸ். தேர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 53 ரூபா வந்திருக்கு கைஸ். அதுக்கப்புறம் எல்லாம் கேட்பீங்க, நீ ஸ்விக்கி சேலஞ்சு பண்ணுறேன்னு சொல்லி தான்டா சேனலை ஓப்பன் பண்ணேன், அப்புறம் ஏன் சேலஞ்சு பண்ணலன்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சானு ஒரு அண்ணன் சொன்னார் கைஸ், ஸ்விக்கி அவர் ஃபுல் டைம் கைஸ். இங்கே பாருங்கள், பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய ஆர்டர் விழுந்துருச்சு. 2 பிக்கப்பு கைஸ். திருப்பி ப்ரோசன் மாதிரி தான் கைஸ், அதே கடை தான். பட் 2 ஆர்டர் பேட்ச் ஆர்டர் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. சரி வாங்க பிக்கப் பண்ணுவோம். நான் சொல்லிட்டு இருந்தேன், இருங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா ஒரு அண்ணன் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கார். அந்த அண்ணன் சொன்னார், ஸ்விக்கி வந்து ஃபுல் டைம் ஓட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணன். பார்ட் டைமாக ஓட்டினாவே உனக்கு ஏர்னிங்ஸ் வரும்டா, இந்த டைமில் ஓட்டிப்பார் அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணன். அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்டில் 7 to 11 தான் ஓட்டுங்க அப்படின்னாங்க. சரி நம்ம தான் அந்த டைம் தான் ஓட்டி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சரி நம்ம அந்த சேலஞ்சு பண்ணல. ஏன்னா அந்த அண்ணன் சொன்னார், அவர் 3 வருஷம் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்காராமா. ஃபுல் டைமு ஓட்டினோம்னா பெருசாக இதில் ப்ராஃபிட்லாம் இருக்காது, நீ பார்ட் டைமாக ஓட்டு, ப்ராஃபிட் ஓரளவுக்கு உனக்கு வரும் அப்படின்னாரு அந்த அண்ணன். சரி அதனால தான் நம்ம பார்ட் டைமாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் பார்ட் டைமாக நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் 2 ஆர்டர் விழுந்துருக்குது. 2 ஆர்டருமே நம்ம அந்த ஃபஸ்ட்டாக இப்போ லாஸ்ட்டாக போய் ஒரு இடத்துல பிக்கப் பண்ண முடியல ப்ரோசன் மாலில், அதே கடையில் தான் 2 ஆர்டருமே விழுந்துருக்குது.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது. சரி வாங்க பெட்ரோல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ப்ரோசன்ட்ட வந்துட்டோம். ஆர்டர் இப்படிக்காவா இல்லை அப்படிக்காவான்னு தெரில நம்மளுக்கு. அப்படி சரவணம்பட்டி சைடா இல்லை இப்படி திருப்பி கணபதி சைடு போகிற மாதிரின்னு தெரில. சரி நம்ம வண்டி வெளியிலே போட்டு வைப்போம். ஏன்னா திடீர்னு இப்படி ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம இந்த சைடு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படிக்கா போய் திருப்பிட்டு தான் வரணும் நம்ம. ஸோ வண்டியை பின்னாடி இங்கே வெளியே போட்டு வச்சிடலாம். வெளியே போட்டு வச்சோம்னா ரிஸ்க் இல்லை. ஏன்னா எடுத்துகிட்டு இப்படியே போகிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த 2 ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். அப்படியுமே டிலேன்னு போட்டு விட்டான். இது எப்படி இருக்குன்னா அந்த மாநாடு படத்தில் ரிப்பீட் ஆகும் தெரியுமாங்களா, வந்தால் சுட்டான் ரிப்பீட்டுன்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. வந்த இடத்துக்கே 3-4 டைம் வந்துட்டேன் இன்றைக்கி. அதே கடைக்கு தான் கைஸ். அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. கரெக்டாக வண்டி வெளியே நிறுத்தினது ஒரு நல்லா தான் போச்சு. ஏன்னா ஆர்டர் இந்த சைடு தான் விழுந்துருக்குது. மேப் அதில் காமிச்சது நான் ஆர்டர் எடுத்தோடனே ஒரு 5 கிலோமீட்டர் சம்திங் காட்டுச்சு. நம்ம ரூட் இந்த சைடு தான் இப்படியும் போய்க்கலாம் ஷார்ட் ரூட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ தான் காட்டுது. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த டைமில் ஸ்விக்கி ஓட்டலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டைமில் ஓட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5வது ஆர்டரு 2 ஆர்டர் எடுத்தோம்ல, அதில் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. 2வது ஆர்டர் டெலிவரி பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாம் சேஃபாக இருங்க. இங்கே பாருங்க ரோடெல்லாம் பாருங்கள் ரொம்பவுமே டேஞ்சராக இருக்குது. டெலிவரி பண்ணுறவங்க எல்லாருமே முன்னாடி எல்லாம் ஹெட்லைட்லாம் மாட்டிக்கோங்க. நம்ம வண்டியில் இருக்குது ஓரளவுக்கு தெரியுது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரியாச்சும் மாட்டிக்கோங்க. ஏன்னா குழிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு குழி. எல்லாம் ஏற்றி இறக்கணுன்னாவே அவ்வளோதான். ஏன் விழுந்துருக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாம் சேஃபாக ஓட்டிக்கோங்க. ஹலோ அக்கா, ஸ்விக்கிலேருந்து கூப்பிட்றேங்க. லொக்கேஷன் வந்துட்டேன். பையன் வரான் போல். நேம் பிரேமா. ஓகே. நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. எத்தனை அமௌண்ட்டு வந்திருக்குன்னா 88 ரூபா வந்திருக்கு கைஸ். ஓகே தான். ஆர்டர் ஃப்ளோலாம் இருந்துகிட்டே தான் கைஸ் இருக்குது. பட் இந்த மாலில் விழுகிறது அந்த மாதிரிலாம் தான் கொஞ்சம் இதாகுது. ஏதாவது கடையில் எது விழுந்துச்சுன்னா கூட அப்படியே எடுத்துகிட்டு சீக்கிரம் டெலிவரி பண்ணிடலாம். மாலில் விழுந்தால் லேட் ஆகிடுது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஓட்டினோம்னா இன்சென்டிவ் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு 90 ரூபா வரும். ஸோ இதை பார்க்கலாம், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னும் 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னடா திடீர்னு 8வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. கரெக்டாக ஏன் இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கலைன்னா நம்ம அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸு ரீல்ஸ் போடுவோம்ல, அதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கலை. கரெக்டாக 8வது டைம் என்னாச்சுன்னா 10:14 ஆச்சு. கரெக்டாக இன்னும் ஒரு ஆர்டர் தான் இருக்குது நம்ம இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக பிக்கப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ கேட்டிருந்தார், ப்ரோ ஆர்டர்லாம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் திடீர்னு நம்ம ஹெல்மெட்டில் கேமராவை பார்த்துட்டு ப்ரோ யூடியூபரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ அப்படின்னு அந்த ப்ரோ சிரிச்சிட்டே அவர் ஃபோன் எடுத்து தந்தார். நம்ம சேனல் நேமு டைப் பண்ணி தர சொன்னார். அப்போ டைப் பண்ணி தந்தோம். அந்த ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரோ பரவாயில்ல யூடியூப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னார். நான் உங்களுக்கு அந்த கிளிப்பு அடுத்த இதில் போடுறேன் பாருங்கள். அப்படியே போட்டுக்கிறேன். நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ இதில் போய்ட்டு இதில் போட்டிருக்கேன். இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடணும். சரி ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாப்பி மூமெண்ட்டு 2 இடத்துல நமக்கு ஹாப்பி மூமெண்ட் நடந்திருக்குது. ஒன்று வந்து அந்த ஹோட்டலில் வந்து அவர் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணார். இன்னொன்று வந்து ப்ரோசன் மாலில் ஒரு அண்ணன் ஸ்விக்கி ஓட்டுற அண்ணன் வந்து அவரும் இன்றைக்கி பார்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணார். இன்றைக்கி பரவாயில்ல, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, 2 பேர் நம்மளுக்கு பேஜுக்கு அவங்களா பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. கைஸ் 9th ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 64 ரூபா வந்திருக்கு கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 9 ஆர்டர் முடிச்சிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:42 ஆச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துட்டு அப்படியே போய் ரூமுக்கு போயிட வேண்டியதான் கைஸ். டார்கெட்டு முடிச்சிட்டோம். 9 ஆர்டர் முடிச்சிட்டோம். 90 ரூபா இன்சென்டிவ் வரும் நம்மளுக்கு. கைஸ் கரெக்டாக நம்ம அந்த 9th ஆர்டர் கொடுத்துட்டு இங்கே இந்த குமரகுரு காலேஜுக்கு முன்னாடி இந்த சைடு வெயிட் பண்ணிட்டுக்கிறோம். திருப்பி ஆர்டர் பார்த்திங்கன்னா உழுகலை.
கைஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம 7 PM to 11:15 காட்டுது பாருங்க. அப்போ நம்ம வந்து 11:15 வரைக்கும் இருக்கணும் ஆன்லைனில். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த இன்சென்டிவ் வரும். சரி வெயிட் பண்ணுவோம், 15 நிமிஷம் தானே பார்த்துக்கலாம். அப்போனா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா 4 மணி நேரம் 15 நிமிஷம். இன்னைக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் விழுந்திருக்கு, பக்கத்தில் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம ரூம் கிட்ட தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம ரூம் பக்கத்தில். ஆனால் நம்ம இன்னி ஒரு 15 நிமிஷம் லாகின்ல இருக்கணுமே. அதுக்குள்ளே எந்த ஒரு ஆர்டரும் விழுகாமல் இருக்கணும், இல்லையா விழுந்தாலும் பக்கத்தில் விழுகணும். ஃபுல்லாமே இருட்டாக இருக்குது கைஸ். ஏரியாவே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு. ஹலோ, இது ஸ்விக்கிலேருந்து கூப்பிட்றேங்க்கா, லொக்கேஷன் வந்துட்டேன். சரி ஓகேங்க்கா. டாகதிலியில் உள்ள ஓகேங்க்கா. அதுவும் அந்த கார் மேலே வச்சுட்டோம். அவங்க வெளியில் எங்கேயோ இருப்பாங்க போல். ஏன் டாக் இல்லைன்னு கேட்டேன்னா அன்றைக்கி அப்படி தான் கைஸ், ஒரு வீட்டுக்கு உள்ளே வாப்பா அப்படின்னாங்க. உள்ளே போனால் நாய் வந்துருச்சு. ஸோ அதான் நம்ம முன்னாடியே கேட்டுக்கிறது, நாய் ஏதாச்சும் உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இந்த ஆர்டரு எவ்வளோ 20 ரூபா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 20 ரூபா வரும் இந்த ஆர்டருக்கு. வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. வேறு நம்ம நெக்ஸ்ட்டு எந்த டைமில் ஓட்டலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விக்கி ஓட்டுறது சரி, டெலிவரி ஜாப் எதுவாக வேணால் இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து பர்மனெண்ட்டானால் கிடையாது. எல்லோரும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும். அவங்கவுங்க நீடு வந்து முடிஞ்சக்கப்புறம் எல்லாருமே அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும். ஸோ டெலிவரி ஜாபையே பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும்னு யாருமே நினைக்காதீங்க. யார் டெலிவரி ஓட்டுறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து டெலிவரி ஜாபை வந்து பர்மனெண்ட்டாக வைக்கவே கூடாது. ஸோ இதில் ஒரு நீட் இருக்கும், அந்த நீடு நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜ், நான் ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று அந்த ஸ்டேஜுக்கு போய்க்கணும். ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் விழுந்துருச்சு. அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி அவ்வளோ, இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும் கைஸ். இந்த ஆர்டர் இங்கே சரவணம்பட்டிக்கிட்ட தான் போட்டிருக்காங்க கைஸ். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அது இந்த கடை தான், அந்த மாப்பிளை வேஃபிள்ஸ்ன்னு இருக்குல்ல, எல்லோ கலரு செட்ரு, அந்த கடை தான். கடை க்ளோஸில் இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ தான் தானே ஓப்பன் பண்ணுறாரு. கடை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல். நான் அந்த ஷாப்புக்கு போயிட்டேன். இது ஆர்டர் நம்பர் வந்து 6458ண்ணா. 6458 ஸ்விக்கி. காய்ஸ் இன்னும் ரெடி ஆகலை போல கைஸ். அந்த அண்ணன் பாருங்கள் திருப்பி ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். வெயிட் பண்ணோம். இங்கே பாருங்கள் ஃபுட்டு டிலேன்னு போட்டிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு 11 மணி போல் ஆஃப் பண்ணிட்டோம். எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 549 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். 4 மணி நேரம் 28 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். 11 ஆர்டர் பார்த்துருக்கோம். இன்சென்டிவ் வந்து இன்னும் ஆட் ஆகலை கைஸ். போனஸ் அமௌண்ட்டு தான் 96 ரூபா ஆட் ஆகிருக்குது. இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் அமௌண்ட் ஆட் ஆனது. இந்த ப்ளைன் ஆக்கிறதுக்கெலாம் வந்து போனஸ் இல்லை, இதுக்கெல்லாம் போனஸ். அந்த அமௌண்ட்டு சேர்த்து வந்து நம்மளுக்கு 549 ரூபா ஆட் ஆகிருக்குது. இனி 90 ரூபா இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகலை. அது ஒரு அண்ணன் கேட்டதுக்கு நாளைக்கு மார்னிங் ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 549 ப்ளஸ் நாளைக்கு ஒரு 90 ரூபா வரும் மார்னிங்கு, அது ஒன்று. மொத்தம் 639 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் கைஸ். அதில் மைனஸ் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம் கைஸ். மொத்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 539 ரூபா. எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோன்னா 4 மணி நேரம் 28 நிமிஷம் ஓட்டியிருக்கோம். மொத்தம் 539 ரூபா கைஸ் ப்ராஃபிட்டு. ஒர்த்தா இல்லையான்ட்டு கமெண்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த டைமில் ஓட்டலான்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.